அன்பு சகோதர சகோதரிகளே அனைவருக்கும் வணக்கம். இப்போ எலுமிச்சங்காய் ஊறுகாய் ரெடி பண்ணலான்ட்டு இருக்கேன். சொந்தக்காரங்க வீட்டிலேருந்து பறிச்சிட்டு வந்தேன் பார்த்துருங்க. இவ்வளோ காய் பறிச்சிட்டு வந்திருக்கேன். ஆனால் ஓரளவு ஊறுகாய் எனக்கு போட தெரியும். மாங்காய் ஊறுகாய், நெல்லிக்காய் ஊறுகாய், எலுமிச்சங்காய் ஊறுகாய் இந்த மாதிரி கொஞ்சம் ஓரளவு எனக்கு தயார் பண்ண தெரியும். அதனால் இன்றைக்கி ஏற்கனவே மாங்காய் ஊறுகாய் நிறைய போட்டாச்சு. நெல்லிக்காய் போடலான்ட்டு பறிச்சிட்டு வந்தேங்க. இனிமேல் இதை வந்து கட் பண்ணி உப்பெல்லாம் போட்டு ஊற வச்சு ஒரு 2 நாள் கழித்து நல்லா ஊறின பிறகு ஒரு 2 நாள் வெயிலில் வைக்கிறோம். 2 நாள் இது எடுத்து வெயிலேருந்து எடுத்து 2 நாள் கழித்து நல்லா ஊறின பிறகு ஊறுகாய் ரெடி பண்ணலான்ட்டு இருக்கேன். இப்போ தண்ணியில் எடுத்து கழுவி வச்சுருக்கேன். இனிமேல் கட் பண்ணி போட்டு ஊறுகாய் தயார் பண்ணலாம். ஓகே, ரெடி. காயை நல்லா கட் பண்ணியாச்சுங்க. இப்போ உப்பு போடுவோம். பார்த்துடுங்க, அந்த கண் தானம் கை தானத்தில் தான் போடுறேன் நான். உப்பு போட்டு நல்லா குலுக்கி வச்சிடணும். இவ்வளோதான் கரெக்டான உப்பு பதம். எலுமிச்சம்பழம் வந்து ஒரு வாரம் கழித்து நல்லா ஊறி நல்லா மசிஞ்சு நல்லா அருமையாக உப்பெல்லாம் கரைஞ்சி நல்லா அருமையாக இருக்குது. இப்போ வந்து அந்த ஊறுகாய் போடுறதுக்கு தேவையான பொருட்கள், செய்முறைக்கு தேவையான பொருட்கள் வந்து இப்போ வந்து இவ்வளோ காய்க்கு இவ்வளோ வத்தல் எடுத்துருக்கேன். கொஞ்சம் வெந்தயம் வறுத்து எடுத்துருக்கேன், வத்தலம் வறுத்து எடுத்துருக்கேன், ஜீரகம் வறுத்து எடுத்துருக்கேன். அப்புறம் பெருங்காயத்தூள். கட்டிக்காய் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ என்கிட்ட கட்டிக்காய் இல்லை, டப்பா காய்த்தூள் தான் போடுறேன். சுத்தமான நல்ல எண்ணெய் ஊறுகாய்க்கு தேவையான சுத்தமான நல்ல எண்ணெய், சிறிது மஞ்சத்தூள், கருவேப்பிலை எல்லாம் போடணும். இப்போ வந்து இதெல்லாம் இந்த பொருளெல்லாம் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம். ஓகே, தேவையான அளவு நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். இப்போ நல்லா ஊற வச்சு எடுத்து வச்சாச்சு. ஒரு வாரம் கழித்து நல்லா அழகாக மசிய நல்லா வெந்திருக்கு. அதுக்கு தேவையான மசாலாலாம் அரைச்சி எடுத்தாச்சு. நல்ல சுத்தமான நல்ல எண்ணெய் ஊற்றிருக்கு. இப்போ கடுகு போட்டாச்சு, கருவேப்பிலை, நல்ல சுத்தமான நல்லெண்ணெய் ஊற்றி தாளிசம் பண்ணி கடுகு, வெந்தயம், காயத்தூள் எல்லாம் போட்டு கிளறி இப்போ வந்து எலுமிச்சம்பழம் இப்போ உள்ளே போட்டு நல்லா கிளறிட்டுருக்கு. இப்போ வீடியோ எடுக்கும்போது பாதியில் கட் ஆயிடுச்சு, அதான் முதல்ல ஆட் பண்ணது கட் ஆயிடுச்சு. கடுகு, கருவேப்பிலை, காயத்தூள், வெந்தயம் இவ்வளவும் நல்லெண்ணெயில் பொரித்து எலுமிச்சம் பழத்தை கட் பண்ணதை போட்டிருக்கு. இப்போ சிறிது 1 டீஸ்பூன் அளவு மஞ்சத்தூள் போட்டி ஆட் பண்ணியாச்சு.
ஒரு வாரம் நல்ல வெயில்லையும் நிழல்லையும் வச்சதுனால நல்லா மசிஞ்சிட்டு எலுமிச்சம்பழம் வந்து அதிகம் வேக வைக்கணும்னு கூட கணக்கு இல்லை. மசாலா மட்டும் நல்லா பிடிக்கணும். இப்போ வந்து நம்ம வந்து அரைச்சி வச்ச மசாலாவை ஆட் பண்ணலாம். இந்த மாதிரி அரைக்கணும். இந்த மாதிரி மெத்தட்டில் அரைச்சி ரொம்ப மையாகவும் இருக்கக்கூடாது. நல்லா கொஞ்சம் பரப்பரப்பரப்பரன்ட்டு இருக்கணும். பாருங்கள், நல்லா கலர்ஃபுல்லாக நல்லா அழகாக இருக்குது. இந்த மாதிரி தான் ஊறுகாய். சிம்பிள் மெத்தட் தான். நல்லா மசிஞ்சிட்டு நல்லா வெந்துட்டு சிறிய தீயில் தான் இப்போ வச்சுருக்கேன். ஆனால் ஊறுகாய் வந்து இந்த அலுமினிய பாத்திரத்தில் வைக்கக்கூடாது. இப்போ நான் உங்களுக்கு செய்கிறதுக்காக தான் அலுமினிய பாத்திரம். நம்ம வந்து இந்த மாதிரி ஊறுகாய் ஜாடி, இப்படி ஊறுகாய் ஜாடி அதில் தான் நம்ம வைக்கணுங்க. இதில் ஏற்கனவே மாங்காய் ஊறுகாய் இருக்குது. இன்னொரு ஜாடி இதில் இருக்குது. இது நல்லா கண்ணாடி பாட்டில், பெரிய இது பீங்கான் ஜாடி, இந்த மாதிரி ஜாடியில் தான் ஊறுகாயை வைக்கணுங்க. நல்லது. பிளாஸ்டிக்லலாம் வைக்கக்கூடாது. நல்லா மண் பாத்திரம் அந்த மாதிரி இருக்குல்ல, அதில் போட்டு வைக்கலாம். மண் பாத்திரம் அந்த மாதிரி இதுலேயும் நம்ம ஊறுகாயை ரெடி பண்ணி அதில் வைக்கலாம். ரொம்ப நல்லது. ஏன்னா அது உப்பு அதிகமாக சேர்த்துருக்கிறதுனால இந்த அலுமினியத்தில் உள்ள உப்பு வந்து அதை அப்படி எடுத்து இருந்தாலும் நமக்கு அது வந்து நல்லது கிடையாது உடம்புக்கு. அதிகமாக உப்பு சேர்க்கக்கூடாது தான். ஊறுகாய் வந்து இது மாதிரி லைட்டாக தானே. சாம்பார் சாதம், பருப்பு குழம்பு, மோர் குழம்பு, தயிர் இதுக்கு தான் அதிகமாக ஊறுகாயை பயன்படுத்துவோம். உப்பு, காரம், புளிப்பு எல்லாம் கரெக்டாக செமையாக சூப்பராக இருக்குங்க ஊறுகாய். இது வந்து தண்ணி எதுவுமே சேர்க்கலை. ரொம்ப நாள் வரைக்கும் நல்லா கெடாமல் கலர்ஃபுல்லாக நல்லா அழகாக இருக்கும். நீங்களும் இந்த மாதிரி செய்முறையை பயன்படுத்தி இந்த மாதிரி மெத்தடில் பண்ணுங்கள். ஓகே, செய்முறையை பார்த்தவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அன்பு சகோதரர்களே, சகோதரிகளே, வணக்கம். சூப்பராக நல்லா அருமையாக கலர்ஃபுல்லாக ஊறுகாய், எலுமிச்சம்பழம் ஊறுகாய் சுவையாக ரெடியாகி தயாராகி உள்ளது. பாருங்கள், எவ்வளோ கலர்ஃபுல்லாக அழகாக இருக்குது பாருங்கள். இதாங்க மெத்தடு. காட்டு, தூக்கி காட்டு. இன்னும் பாருங்கள், அல்வா பன்னெண்டு போல் இருக்குது. செம்மையாக இருக்குது ஊறுகாய். பழைய சாதம் சாப்பிட போகிறோம்.